ஹலோ மக்களே, வெல்கம் டு chennai78. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி வண்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நிறையா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க, கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வெர்சா அப்படிங்கிற ஒரு வண்டி வந்திருக்கோம் இல்லையா, மாருதி சுசுக்கியில், அதோடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனா ஒரு லேட்டஸ்ட் மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ. ஆம்னி வந்து இப்போ அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஆம்னியை ரீப்ளேஸ் பண்ணதும் ஈகோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்லிஃப்டட் வேரியண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தீபாவளி அப்போது 2022 ஈகோவும் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓனர்ஸும் வாங்குகிற அளவுக்கு ஃபீச்சர்ஸ், ஃபெசிலிட்டிஸ், கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாங்க. இந்த வண்டியில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கார் லைக் கம்ஃபர்ட்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளுக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி தான். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட் பம்பர்ஸ் தான். லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். ஃபாக் லைட்ஸ் வராது, அதுக்கான ஹவுசிங் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹாரன் தான் வரும், டியூவல் ஹாரனும் கிடையாது. அதே மாதிரி பாடி கலர்ட் பம்பர்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு பானட்டுங்க. ஏன்னா என்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் கிடையாது. என்ஜின் வந்து எங்கே இருக்குங்கிறத நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். டியூவல் வைப்பர்ஸ் வந்துடும், டியூவல் வாஷர்ஸ் வந்துடும். இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டரில் தான் உங்களுக்கு வரும். டயர் எல்லாமே வந்து ஸ்டீல் வீல் தாங்க. 155 செக்ஷன் R13 இன்ச்சஸ் வீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்துடும், ரியரில் வந்து ட்ரம் தான். சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நமக்கு டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஏ பில்லரில் வந்து ஆண்டனா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். மேலே எல்லாமே வந்து ரிப்டு ரூஃப் லைன் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அந்த வாட்டர் வழியறதுக்காக ஒரு சின்ன ட்ராக் மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரியர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்கும். நல்ல சஸ்பென்ஷன் ட்ராவல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்கிற வண்டிங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவ் இருக்கும். ரியர்லேயும் வந்து எல்லாமே ஹாலோஜன் டெயில் லேம்ப்ஸ் தான். ஒரு கிளாஸ் பிளாக்ல வந்து நம்பர் பிளேட் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டெயில் கேட்டு. மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப்பில், மற்றபடி உங்களுக்கு வாஷர், வைப்பர் அதெல்லாம் நீங்கள் இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் 100% பெட்ரோல்லையும் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி கேஸ் வேரியண்ட்லேயும் வந்து இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். 5 சீட்டர்லேயும் இருக்குது, 7 சீட்டர்லேயும் இருக்குது. ஆனால் ஏசி அப்படின்னு போனீங்கன்னா அது வந்து 5 சீட்டரில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு ஏசி கிடச்சிரும். சைடு மிரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், இன்டர்னல் அட்ஜஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ வண்டிக்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. காரெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு இங்கே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபியூவல் லிட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் தான் இது. ஸோ ஈகோவோடைய தட் எஃபெக்டையும் இப்போ நீங்கள் கேளுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேன், ரைட்டுங்களா? ஸோ ஒரு வேன் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது ஈகோ. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி, இதுக்கு முன்னாடி வந்து வெர்சா அப்படின்னு ஒரு வண்டி வந்திருக்கும், அதோடைய ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தான் வந்து ஈகோ. ஏசியோட வரும் அந்த வண்டி ஆக்சுவலி. ஸோ நார்மலாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டோர் ஹேண்டில், கிராப் ஹேண்டில் தான். மேனுவல் விண்டோ தான், ஆட்டோமேட்டிக் விண்டோலாம் கிடையாது. பாட்டில் ஹோல்டர்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. மேப் பாக்கெட்ஸும் கிடையாது. நார்மலாக ஏதோ ஒரு ஷீட் மாதிரி தான் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓனர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஓனர்ஸ் யாரும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க, ஐடியாவும் இருக்காது. இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க, நிறையா கூட்டம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேபி இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ஏசி வெண்ட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவலிங்கான ஸ்விட்ச், இது வந்து என்ஜின் ஓப்பனுக்கான லீவர். ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோடைய ஸ்டியரிங் வீல் மாதிரியே இருக்குதுங்க. கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான ஸ்விட்சிங் இருக்கும் உங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நார்மலான ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான். இங்கே வந்து உங்களுக்கு எம்ஐடி டிஸ்பிளே வந்துடும். சைடில் வந்து டெல் லைட்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும், ரைட்டுங்களா? டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல்
நல்ல ஹார்டான ஒரு பிளாஸ்டிக் தான். ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 2 சைடு டேஷ்போர்டில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சென்டர் கான்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குங்க, நம்ம ஓல்டு மாருதி கார்ஸில் பார்க்குற மாதிரியே நார்மலாக இருக்குது. மேனுவல் ஏசி தான். ஃபேன் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹைடெக்கான கார்ஸாக நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப மேனுவலாக இருக்கிற கார்ஸ் பார்க்குறப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நாங்கள் மாருதி 800 வச்சுருக்கிறப்போ நான் பார்த்த ஃபீல். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குதுங்க. அழகாக இருக்குது ஆக்சுவலி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, நல்லாவும் இருக்குது தொட்டு பார்க்கவும். மற்றபடி இங்கே வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மல் ஸ்பேஸ் தான். வேணால் நீங்கள் வந்து ஒரு 1 மியூசிக் சிஸ்டம் எதாவது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்து வண்டியிலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சிகரெட் லைட்டராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது ஆக்சுவலி இந்த வண்டியில் உட்கார்றப்போ. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் அசம்பிளி வந்துடும், டியூவல் ஏர்பேக்ஸ் வந்துடும் இந்த வண்டியிலையும். ஏன்னா நியூ சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ABS, EBD எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும். க்ளவ் பாக்ஸும் நல்லா பெருசாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நீங்கள் தேவையான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப லைட்டாக இருக்குது, ஒரு ஃபிங்கரில் நீங்கள் தூக்கி விளையாடலாம், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைட்டாக நீங்கள் உட்காருவீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வெளில தெரியும், ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்துட்டு இருப்பீங்க. பக்காவான ஒரு வேனுக்கான ஃபீல் தான் இது. சீட்ஸ் வந்து நார்மலாக இருக்குங்க, நல்ல ஃபர்ம் சீட்ஸாக தான் இருக்குது. ஃபேப்ரிக் கிடையாது, இது வந்து ஒரு ஃபாக்ஸ் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. லெதரெட் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஹெட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் வேரியண்ட்டுங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீட்ஸ் வச்சு வேரியன்ட்ஸும் இருக்குது. கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிராப் ஹேண்டில்ஸ் தான். பேசஞ்சர் சைடு சன்வைசரில் எதுவுமே கிடையாது, மிரர்லாம் எதுவுமே கிடையாது. டிரைவர் சைடில் அப்போ கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது, நார்மலான ஒரு சன்வைசர் தான். இந்த அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ, பழைய வேகனார் அதிலெல்லாம் இந்த மாதிரி அசம்பிளி இருக்குங்க. நார்மலான ஒரு அசம்பிளி தான். அட்ஜஸ்டபிள் IRVMே கிடையாது. பட் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வண்டியில் உட்காந்தது. இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பின் கொடுத்துருக்காங்க சின்னதாக, ஒரு பாட்டில் ஹோல்டர், பெரிய பாட்டில் ஹோல்டர். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காயின்ஸ் எதாவது நீங்கள் கொண்டா வச்சுக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஷிஃப்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து யாருங்க நிறையா வந்து டூரிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிறையா கூட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்களாம் அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன் ஷிஃப்ட் கிடையாதுங்க. இது கொஞ்சம் நாட்சியாக தான் இருக்குது. பட் ஓட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் நாட் அ பப்ளிக், ப்ரைவேட் ஓனர்ஸ் யாரும் ஓனர் ட்ரிவனாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேண்ட் பிரேக் லீவர் வந்துடும். பெருசாக வேறு எதுவும் கிடையாதுங்க ஃப்ரண்ட்டில். இப்போ நம்ம ரியரில் வந்து ரியர் சீட் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் இருக்குதுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் காருக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ஜின் வந்து உங்களுக்கு வண்டியோடைய அண்டர் பாடியில் தான் வரும். அதே மாதிரி டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோரு. ஸோ இதுவும் வந்து நல்ல பெரிய டோர், நல்ல பெருசாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளே நீங்கள் ஈஸியாக இறங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்ன கொஞ்சம் ஏறுற மாதிரி கொஞ்சம் ஹைட் இருக்குது இந்த வண்டியில். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் கிளைம், நல்ல ஹைட்டாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஸ்லைடிங் டோர்ஸ் தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு டோரை க்ளோஸ் பண்ணுறேன். ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங்காக இருக்குதுங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் ஆம்னியில் தான் நான் போய் படிச்சுட்ருப்பேன். ஆம்னியில் தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும், இப்படி ஓப்பன் பண்ணணும், லாக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ரைட், கமிங் டு தி ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குதுங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ ப்ரைவேட் ஓனர்ஸ் யாராவது வேணுன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் யூ சிட் நீஸ் அப், அண்டர் தை சப்போர்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. காலையே இங்கே ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஏன்னா என்ஜின் வந்து இதுக்குள்ளே தாங்க இருக்கும். இது கீழே தான் வந்து ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு கீழே தான் என்ஜினே இருக்கும். ஸோ இங்கே உங்களால் கால் ரொம்ப ஸ்ட்ரெச்லாம் பண்ண முடியாது. பட் ஃபைன், இங்கே வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து நல்லா வைடாகவே இருக்குது. ஸோ 3 பேர் தாராளமாக உட்காரலாம், தட் நாட் பி அன் இஷ்யூ. அதே மாதிரி ஹெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஹெட்ரூமும் வந்து நல்லாவே இருக்குது, அதுவும் வந்து இட் நாட் பி அன் இஷ்யூ. கிராப் ஹேண்டில்ஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்டாட்டிக்கான கிராப் ஹேண்டில் தான். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ் வந்து
இட்ஸ் நார்மல் சீட்ஸ் தாங்க, ரொம்ப கம்ஃபி சீட்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் நார்மல் சீட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு கார்கோ செக்மெண்ட்டில் இருக்க போகிற ஒரு வண்டி தான், ரைட்? இப்போ நம்ம வண்டியோடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஸ்லைடிங் டோர் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப ஒரு மாதிரி வேர்சடைலாக தாங்க இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஓப்பன் பண்ணுறது வந்து கொஞ்சம் பழகணும். எனக்கே வந்து நான் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் மாட்டின மாதிரி தான் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர்லாம் கிடையாது. கீ போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நல்லா வைடாக ஓப்பன் ஆகும். ரொம்ப பெரிய ஓப்பனிங்காக தான் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருவாங்க, அதையும் சொல்லிடுறேன். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் இருக்குது ஒரு வண்டி. அது வந்து 275 லிட்டர்ஸு. இது வந்து 540 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்கும் அந்த வண்டி. 5 சீட்டர் வண்டிக்கு நல்ல ஈஸியாகவே நல்ல வெல் ஸ்பேஸ்டு பூட்டாக இருக்குது. நல்ல ஸ்கொயர் ஷேப்டு பூட்டு தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ். ஸோ மாருதி செக்மெண்ட்னு இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் கார்ஸில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் வரும். இங்கே வந்து உங்களுக்கு ரியர் ஆக்சில் கொடுத்துருக்காங்க ஈகோக்கு. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வீல்ஸுக்கு தான் போகும். அதுதான் வந்து இதோடைய கான்செப்ட்டு. டிரைவ் ஷாஃப்ட்டு எல்லா கான்செப்டும் இந்த வண்டிலையும் இருக்கும். இப்போ நம்ம வண்டியோடைய என்ஜினை போய் பார்ப்போம். என்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ஜின் வந்து இப்போ நம்ம வந்து உள்ள ஃப்ரண்ட்டு பானட் தானே ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள் பானட்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு ரக்கடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுதுங்க. எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்குது. சாஃப்ட் க்ளோசிங்லாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா என்ஜினே இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த வண்டி. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரேடியேட்டருக்கான ஃப்ளூயிட் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி ரேடியேட்டர் இருக்கும் ஃப்ரண்ட்டில். வைப்பர் ஃப்ளூயிட்கான அந்த டேங்க் இருக்கும். ஏபிஎஸ் யூனிட் இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து இந்த வண்டியில் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து வண்டியோடைய அண்டர் பாடியில் கீழே தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வண்டியோடைய என்ஜின். இது வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் தான். 4 சிலிண்டர் யூனிட் தான் வரும். பெட்ரோல் வந்து 72 பிஹெச்பியும் 98 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். சிஎன்ஜி வந்து 61 பிஹெச்பியும் 85 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர்ஸ் பெட்ரோலுக்கு, 65 லிட்டர்ஸ் சிஎன்ஜிக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.44 lakhs 6.95 lakhs வரைக்கும் இது ரேஞ்ச் ஆகும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் உங்கள் நியர்பை ஷோரூமில் போய் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இதோட நான் அந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒய்ஃபனோட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ், ட்ராவல், அட்வென்ச்சர், அதே மாதிரி ஃபுட் சம்மந்தமான ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அந்த சேனலோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர் ஃபைனர் வேர்ல்டு அப்படின்னு. சேனலில் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். until then see you.